வணக்கம். இன்றைய மெய்ப்பொருள் காண்பதறிவில் அச்சு ஊடகங்களில் வந்திருக்கும் முக்கிய செய்திகளின் பின்புலத்தை ஆய்வோம். Part NY draws flag for inviting separatists, foreign secretaries to meet on August 25. பேச்சு நடத்த வருமாறு காஷ்மீர் பிரிவினைவாத தலைவர்களுக்கு பாகிஸ்தான் தூதர் அழைப்பு. அதாவது பிரிவினைவாத தலைவர்கள் இந்த ஏடு போட்டிருப்பது யாருன்னா என்னன்னா, காஷ்மீர்ல ஆயுதம் தாங்கிய போராளிகள் அல்லாமல் அரசியல் கருத்துரிமையுடன் அரசியல் போராட்டங்களை நடத்துகின்ற ஹுரியத் கான்பரன்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற அந்த காஷ்மீர் சுயாட்சியாக இருக்க வேண்டும் என்று தேசிய இன உணர்வுகளை வெளிப்படுத்துபவர்களை இப்படி போடுறாங்க நம்ம ஊடகங்கள். அதுதான் காஷ்மீர் பிரிவினைவாத தலைவருடன் ஆலோசனை, பாகிஸ்தான் தூதர் முடிவால் சர்ச்சை அப்படின்ட்டு. Pak intention should be good அப்படின்னு சொல்லி யார் சொல்றா அப்படின்னா, எந்த அமைச்சர் சொல்றாங்க? நம்ம நஜ்மா ஹெப்துல்லா சொல்றாங்க, மைனாரிட்டி அஃபேர்ஸ் அமைச்சர். அவங்க தான் இந்த பிரச்சனையை கையில எடுத்து நேற்று பேசியிருக்கிறாங்க. அதாவது முஸ்லீம் அமைச்சர்கள் மூலமாக, முஸ்லீம் பிரதிநிதிகள் மூலமாகத்தான் பாரதிய ஜனதா கட்சி பாகிஸ்தானுக்கு எதிர்ப்பான விஷயங்களை வெளிப்படுத்துவது என்ற ஒரு தந்திரம் எடுக்கும். அது வேறு விஷயம். சரி. ஆனா ஷரீப் பிளேஸ் ஹுரியத் கார்டு என்பதாக அம்பத்தூரில் இருந்து வரும் ஆங்கிலேயர் போட்டது என்னன்னு சொன்னா, இந்த சர்ச்சைக்கு உள்ளாகக்கூடிய விஷயத்தை டெல்லியில் இருக்கின்ற பாகிஸ்தான் தூதரகத்தினுடைய தூதர் ஐயா, காஷ்மீர்ல இருக்கின்ற சுயாட்சி கோருவோரே, ஹுரியத் மாநாட்டுக்காரர்களே, வாருங்கள் நாம் பேசுவோம் என்று அழைப்பு கொடுப்பது என்பது வழக்கமா நடக்கிறது ஒன்றுதான், நடக்கிற ஒன்றுதான். இந்த நேரத்தில் கொடுப்பது இங்க உள்ள வெளிவிவகாரத்துறை அமைச்சரும், அங்குள்ள வெளிவிவகாரத்துறை செயலாளரும், அங்குள்ள வெளிவிவகாரத்துறை செயலாளரும் வர்ற 25ஆம் தேதி, ஆகஸ்ட் 25ஆம் தேதி அங்க வெயிட் பண்ணி பேச இருக்கிறாங்க. இஸ்லாமாபாத்ல சந்திக்க பேச போறாங்க. பேசுறதுக்கு முன்னாடி நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானை பிரீஃப் பண்றதுக்காக இவங்களை கூப்பிட்டாங்க அப்படிங்கறதுதான் இதுதான் விஷயம். அதாவது தன்னை வலுப்படுத்திக் கொள்வதற்கு பாகிஸ்தானுடைய வெளிவிவகாரத்துறை செயலாளர் இந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னால் இந்திய வெளிவிவகாரத்துறை செயலாளர் பேச்சுவார்த்தையில கிடுக்கி பிடி போடுவதற்கு, தன்னை வலுப்படுத்துவதற்கு ஆதாரங்களுடன் ஆவணங்களுடன் தான் தயாராகணும் என்பதற்காக காஷ்மீரத்தில் இருக்கின்ற இந்த சுயாட்சி கோரக்கூடிய ஹுரியத் மாநாட்டுக்காரர்களை தலைவர்களை கூப்பிட்டு கேட்டா நிறைய புள்ளி வரம் கொடுப்பாங்க. இதை டப்பு டப்பு டப்புன்னு எடுத்து போட முடியும் மேசைக்கு மேல என்பதற்காக செய்யக்கூடிய டிப்ளமேட்டிக் ஃபைட் என்று சொல்கிறார்களே, அந்த தூதரக ரீதியான ஒரு விவாத மேடை. அது உள்ளபடியே காஷ்மீர், ஜம்மு காஷ்மீருக்கு போய் பாகிஸ்தானை தாக்கி மறைமுகமாக தாக்குதலை நடத்தி கொண்டிருப்பதை இனி அனுமதிக்க மாட்டேன் என்று நரேந்திர மோடி சொன்னதற்கு எதிராக நம்ம ஷரீப் இப்படி ஹுரியத்து காய நகர்த்தறாரா என்பதாக இந்த எடுக்கை. ஆனா காங்கிரஸ் கட்சி நம்ம செய்தி தொடர்பாளர் இருக்காருங்கள மணிஷ் திவாரி, அவர் சொல்லியிருக்காரு, காஷ்மீர் மதவாத தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதன் மூலம் பாகிஸ்தான் பிரிவினையை தூண்டுகிறது அப்படின்னு கருத்து தெரிவித்தார். உடனே இதுல பிஜேபி காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏயா நீங்க ஆட்சியில இருந்த போது இதே மாதிரி நடந்தது இல்ல, நீங்க பேச்சுவார்த்தைக்கு போறதுக்கு முன்னாடி இதே மாதிரி கூப்பிட்டு பேசினாங்கல்ல, அப்பெல்லாம் அமைதியா தானே இருந்தீங்க, இப்ப ஏன் இந்த பிரச்சனையை கிளப்புறீங்கன்னா அவங்க கிளப்புறாங்க. வாஜ்பாய் காலத்திலேயே பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள உறவில் காங்கிரஸை விட நாங்கள் நல்லுறவு கொள்கிறோம் என்பதாக சொல்லி அதுவரை பாஜக என்றாலே, வாஜ்பாய் என்றாலே, இன்றைக்கு வரை மோடி என்றாலே நாட்டு மக்கள்கிட்ட இந்துத்துவா, பாகிஸ்தான் விரோதி, பாகிஸ்தான் எதிர்ப்பு என்பதாக படம் காட்டி நம்மளுக்கெல்லாம் கேள்விப்பட்டுக் கொண்டு இந்து மக்கள் உணர்வாளர்களுடைய வாக்குகளும் போய்கொண்டிருக்கும் போது ஆச்சரியாரத்தில் வந்த உடனே நல்லுறவு, நான் பேருந்து விடுதேன், இந்தியாவுக்கு பாகிஸ்தான் நட்பு, அங்கேருந்து ஆழ்வாங்க இங்கேருந்து ஆழ்வாங்கன்னு சொன்னவர் தான் வாஜ்பாய். அதற்கு பிறகு கார்கில்ல யுத்தமும் நடத்திக்கிட்டவர் தான் வாஜ்பாய். அதனால நவாஸ் ஷெரீப் அங்க செவிக்க இங்க வாஜ்பாய் செவிக்க நடந்துச்சு அரசியல் விளையாட்டான்னு கேட்கறவங்க தான் அப்பாவி மக்கள். இப்பொழுது நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த உடனே நவாஸ் ஷெரீப்பை கூப்பிட்டு நல்லா இருப்பியோ என்று அரவணைச்சதுதான் ஒரு பக்கம். சுதந்திர தினத்தினுடைய உரையிலே பாகிஸ்தானை விமர்சனம் செய்து சொல்லவில்லையே ஜம்மு காஷ்மீர் போய் பேசிய நரேந்திர மோடி என்று கேட்பவர்களும் அதை பிரச்சனை ஆக்குபவர்களும் உண்டு. அந்த பிரச்சனை ஆக்கியதே யார் தெரியுமா?
காங்கிரஸ் கட்சி என்ற இந்த நாட்டிலே மதச்சார்பற்ற என்று மக்கள் எல்லாம் நம்பிக்கொண்ட ஐயோபா மக்கள் இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் பிரதிநிதியை வைத்து அவர்கள் ஊடகங்களுக்கு செய்தி சொல்லுதாவோ காட்சி ஊடகத்துல அது எப்படி பாகிஸ்தானை தாக்கி இந்த நரேந்திர மோடி வந்து தன்னுடைய சுதந்திர தின உரையில பேசல? எப்படி எப்படி அதாவது அண்டையில இருக்கிற எல்லா நாடுகளுடன் நட்புறவு கொள்ள வேண்டும் அப்படிங்கறதுக்காக தான் அவர் பிரதமரா பதவி ஏற்கும் பொழுதே இவர்களை எல்லாம் அழைத்தார்கள். அது மட்டும் இல்லாம எப்படியும் சார்க் நாடை ஒன்னா சேர்ந்து நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை காட்டணும் இந்த ஏரியாவில, வாங்க எல்லாரும் ஒன்னா சேருவோம் அப்படிங்கிற மாதிரி சேட்டலைட் அது இதுன்னு பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நிச்சயமாக பாகிஸ்தானுக்கு எதிராக அவர் பேசுவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. இதான் உண்மை, யதார்த்தம். ஆமா, நல்ல எண்ணத்துல நல்ல பேசினாரு யாரு சொல்றதுக்கு பதிலு இவங்க கெட்டதை தூண்டி விடுவா போல் இருக்கு. அப்ப காங்கிரஸ் நீங்க பாசகவை எதுக்கணும், இந்த ஆட்சி எதுக்கணும்னுக்காக எந்த அட்டையும் எடுப்பீங்களா? நீங்க இந்து முஸ்லீம் சொல்லி பகையை தூண்டி விடுவீங்களா? அப்ப நீங்க பாரம்பரியமாகவே இந்த மாதிரி மதவாத சண்டையை மூட்டி விட்டு மக்களை பிளவுபடுத்துறதுக்கு நீங்க பாரம்பரியமா செய்துட்டு இருக்கீங்களா? இந்த சண்டை எல்லாம் வருது இல்ல உங்களுக்கு. சிறுபான்மை மக்கள் எல்லாம் தொலைபேசிய உடனே நேத்தெல்லாம் திமுக காட்சி ஊடகத்தில் காமிச்சோன்னே காங்கிரசினுடைய அந்த பிரதிநிதி பேசியது காமிச்சோன்னே அவங்களே சொல்லுதாவோ முஸ்லீம் அமைப்புகளுடைய தலைவர்களை என்ன இது கொஞ்ச நெஞ்சு சும்மா பாகிஸ்தான் மேல பிரச்சனை கிளப்பாம மோடி இருந்தா கிளப்பி விடுவா போல் இருக்க, தூண்டி விட்டுருவாங்க அப்படின்னு. ஆனா பாகிஸ்தானுக்கு உள்ளுக்கு தூண்டி விட்டது இருக்குல்ல, அது யார் தூண்டி விட்டாங்களோ? ஜனங்க தானே வந்தாங்களோ? லட்சக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான ஜனங்க, லட்ச ஜனத்துக்கு மேல இருக்க. அந்த இம்ரான் கான் இருக்காரு, அவர் ஒரு பக்கம் கிரிக்கெட்ல பயங்கரமா பிரமாதமா ஆடினாரா மட்டை பந்து, இன்னொரு பக்கம் சினிமா நடிகரா அப்படி பண்ணாரா, அப்படி மீசிலா டைம் டைம் ஒவ்வொரு முறையும் பேரணி எடுத்துக்கிட்டு இஸ்லாமாபாத்தை நோக்கி வர்றாரா, கராச்சியில இருந்து லாகூர்ல இருந்து நல்லா சிறப்பா பண்றாருங்க. ஆனா அவர் தேர்தல் என்ன விட்டு ஜெயிக்க மாட்டேங்கிறாருங்க. அது ஏன் அப்படி? ஏதோ விளையாடிட்டாவளா தெரியல. சரி, ஆனாலும் அவருக்கு நல்ல மக்கள் அடித்தளம் இருக்கிறது நவாஸ் ஷெரீஃபை விட. இதான் உண்மை. ஆன்டி ஷெரீப் ப்ரொடெஸ்ட் கேதர் மொமெண்டம் பயங்கரமான எடுபட்டு போச்சு. கிளாஷஸ் மார்க் பாக் ஆன்டி கவர்மெண்ட் லாங் மார்ச் என்ற ஒரு நீண்ட ஒரு போராட்டத்தை நடத்தி பேரணியை நடத்தி அங்கே அதற்கு தடை விதிக்கிறார்கள். நீதிமன்றத்துக்கு போறாரு, நீதிமன்றமும் தடை விதிக்குது. அங்குள்ள நீதிமன்றம் நம்ம மேல போல. அதுவும் இம்ரான் சேஸ் ரெடி ஃபார் ஃபைனல் மார்ச், நான் கடைசி பேரணிக்கு கடைசி யுத்தத்திற்கு தயார். இம்ரான் கான் கொஞ்சம் நல்லா தான் உண்மையாவே நல்லா இருக்கு. அப்படி பார்க்கும்போது ஓன் மூவ் அன்டில் பிரைம் மினிஸ்டர் குவைட்ஸ் இம்ரான், நவாஸ் ஷெரீப் கீழே இறங்குறவரும் விட மாட்டாங்க அப்படின்னா நவாஸ் ஷெரீஃபுடன் இறுதி ஆட்டத்துக்கு தயார் இம்ரான் என்பதா 54 இருந்து வரும் தமிழ்நாடு போல. இவ்வளவு விவகாரம் நடந்தா இம்ரான் கான் வந்த காரை டுப்பு டுப்புன்னு சுட்டு விட்டாத நேத்து முந்தா நேத்து. இது யாரியா சுடுதா? ஜனங்க பூரா ஆதரவு நாவோ தலிபனும் ஆதரவு என்று சொன்னாவ இம்ரான் கானுக்கு. நவாஸ் ஷெரீப் எடுத்து தாக்கு பிடிப்பாரா நவாஸ் ஷெரீப்? இப்படி எல்லாம் நவாஸ் ஷெரீஃபுக்கு எதிர்த்து ஆதரவுன்னு ஒண்ணு, இந்தியாவுக்கு எதிராக ஆதரவுன்னு இன்னொரு விஷயமும் அதுல தொக்கி நிக்க. இம்ரான் கானுக்கு ஆதரவு நவாஸ் ஷெரீப் இந்திய அரசுடன் நல்ல உறவு. இவ்வளவு வில்லங்கங்களுடன் தான் அந்த எல்லை பகுதி நிற்கிறது என்று சொன்னா இங்க உள்ளுக்கு நம்ம எல்லைக்கு உள்ளுக்க ஒரு தொல்லை பகுதி தொடங்குது போல் இருக்க. நரேந்திர மோடிக்கு எதிர்ப்பு என்பதாக வருதா நமக்கு தெரியல, மக்களை பிளவுன்னு வருதா நமக்கு தெரியல, சிறுபான்மையை ஒடுக்க வருதா நமக்கு புரியல என்றால், ஆனால் அந்த பகுதியில் இருந்து கணிசமான எண்ணிக்கை வெற்றி பெற்றுதான் ஆட்சியை ஸ்திரமாக அமைச்சிருக்காங்க. இல்ல, உத்தரப்பிரதேசத்துக்கு முன்னால நான் சொல்லுவது இந்தியா முழுக்கவே அத நாகபுரியிலிருந்து தொடங்குது இந்த அணுகுமுறை, இந்த வாள் வீச்சு, இந்த ஈட்டி எரிதல். ஹிந்துத்வா இஸ் இந்தியாஸ் ஐடென்டிட்டி சேஸ் பகவத். ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்னு சொல்லுவார் போல. மோகன் பகவத் தெளிவா சொல்லிவிட்டாரு RSS தலைவர். ஐயா, இந்துத்துவா தான் ஐயா இந்தியாவுடைய அடையாளம். இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாம் இந்து தான் ஐயா. ஏற்கனவே சொன்னாரு ஜெர்மனு பிரான்ஸ் அப்படி சொல்லிட்டு இந்தியால இருக்கிறவங்க எல்லாம் ஹிந்துன்னு. இப்ப என்ன சொல்லிட்டாரு? ஹிந்துத்துவா இஸ் ஐடென்டிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இத நீங்க வீடுகள்ல இருந்து ஆரம்பிங்க ஐயா, ஒவ்வொரு வீடுகள்ல இருந்து இந்த பிரச்சனையை ஆரம்பிங்க அப்படின்னு தூண்டி விட்டுருக்கிறாரு. அதாவது விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய மாநாட்டில் 50வது ஆண்டு கோல்டன் ஜூப்ளி செலிபிரேஷன் வெளிவிழாவா அதுல போய் கோல்டன் ஜூப்ளி அதுல சொல்லும் பொழுது அவர் with the program of VHP the Hindu Samaj would rise in the next 10 to 20 years and find its rightful place as world leader என்பதாக
ரொம்ப தெளிவா சொல்லி போட்டாரு. இதுல இருந்து எந்திரிச்சு அடிப்போம்யா, ஒவ்வொரு வீட்டுல இருந்து எந்திரிங்கய்யா, எந்திரிச்சு நம்ம உலக தலைவர் ஆவோம்யா என்பதா சொல்லி போட்டு தொகாடியா என்ன பேசிருக்காரு தெரியுமா? அதுல ராம் மந்திர் கட்டுற வரைக்கும் நாம சமாதானம் அப்படிங்கறது இந்தியாவுக்கு வராதுன்னு சொல்லியிருக்காரு. ஹிந்துஸ்க்கு வராதுங்க. நம்ம எல்லாரும் ஹிந்துஸ் தானே, இந்துத்துவால எல்லாருக்குமே ஹிந்துஸ். அதுக்கு பிறகு என்னையா சண்டை? ஆமா, அதுக்கப்புறம் என்னையா சமாதானம்? இந்த இவர் சொல்லுதாரு எல்லாரும் இந்துன்னு. பிறகு தொக்காடியா ராம கோயில் கட்டினால்தான் சமாதானம் வரும் இந்துக்களுக்கு அப்படின்ட்டா, இந்துக்களுக்குள்ளேயே சண்டை இல்லையே, இந்துக்கள் அவர் சொன்னாரு. அப்ப நீதி முரண்படுதேரா? என்னத்தையாவது சொல்லி சனங்களை கலப்புங்கய்யா. பிரச்சனைனா கிளப்பிய இடத்துல நாங்க எப்படி அதை அணுக போறோம்? உத்தரப்பிரதேசம் கதை ஒரு இடைவேளைக்கு பிறகு. உத்தரப்பிரதேசத்துல இந்தியாவினுடைய முதன்மை மாநிலம் என்று சொல்லும் அளவுக்கு இருக்கக்கூடிய இடத்துல எங்க எக்கச்சக்கமான அளவுக்கு என்ன வெற்றி பெற்றதுனால பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்க முடிஞ்சிச்சோ, அப்படியே தம்பிங் மெஜாரிட்டியில் அந்த உத்தரப்பிரதேசத்துல அந்த சஹரான்பூர்ல பிளேம் கேம் ஆஃப்டர் எஸ்பிஸ் கவர்மெண்ட் ரிப்போர்ட் ஆன் சஹரான்பூர் ரயாட்ஸ் என்பதாக போட்டாங்க. சென்ற மாதம் 26ஆம் தேதி நடந்த அந்த கலவரத்தை பத்தியான ஒரு அறிக்கை ஒன்று கொடுக்கறாங்க. அதாவது சஹரான்பூர்ல ஒரு நிலத்தை குருத்வாராவுக்கு சொந்தமானதா மசூதிக்கு சொந்தமானதா என்று 2 சிறுபான்மை மதத்திற்குள் டும்கு டும்கு வச்சானுவல்ல. அப்ப பெரும்பான்மையா ஜாலி ஜகா ஜகா அப்படின்னு அதுல பிஜேபி எம்பி இன்சைட்டட் ரயட்ஸ் இன் யூபி பேனல் என்பதாக அகிலேஷ் யாதவ் தலைமையிலான அந்த அரசாங்கம் நடத்திய அந்த குழுவினுடைய விசாரணையில் வெளிப்பட்டக்கூடிய அந்த வெளிப்பாட்டில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மக்களவை உறுப்பினர் தான் இதை தூண்டிவிட்டார் ஆதாரபூர்வமா அவங்க வச்சுட்டாவ என்றால் உடனே மாயாவதி என்ன சொல்றாவ? பொய் சொல்லுதாவோ சமாஜ்வாதியும் பாஜகவும் சேர்ந்துகிட்டு தான் இந்த மாதிரி வம்பு பண்ணுதாவோ, அவங்கதான் 2 பேரும் சேர்ந்துகிட்டு தான் இந்த மாதிரி தூண்டி விடுதாவோ சண்டையெல்லாம் என்ன முஸ்லீம் மக்களுக்கு எதிராக என்று அவங்க சொல்லுதாவ. அதனால நான் யாருக்கும் வேணாமப்பா, மாயாவதி டு கோயிட்டல்லோ, நான் தனியா தான் நிக்க போறேன், யாரோடையும் சேர்த்தி தேர்தல் நேரம் இல்லாங்க இல்லங்க, அதனாலதான் அப்படி வருது. இது வெளியே வந்திருக்குன்னு சொன்னா இந்த அளவுக்கு இது அங்க உள்ள நிலைமைங்கும் பொழுது எங்க உள்ள நிலைமையோ உள்ளபடியே ஏற்கனவே நம்ம மோடி அவர்கள் என்ன வெற்றியை தேசிய குழுவில் பாஜகவில் பாராட்டினார்கள். மோடி வெற்றிக்கு காரணம் மோடியும் என்ன ராஜ்நாத் சிங்கும் அல்லது அமித்ஷாவும் சொன்னார்கள் சொன்னா இல்ல இல்ல எந்த தனிநபரையும் சொல்லாதேன்னு சொல்லி போட்டு நாகபுரியில் இருந்து RSS தலைவர் மோகன் சொன்னார்னா அத்வானி அதே மாதிரி எதிர்கட்சியான காங்கிரஸ் கட்சி தான் காரணம், அவங்க தப்பு பண்ணதுனாலதான் செவிச்சோம், அவங்க 10 வருஷமா தப்பு பண்ணதுனாலதான் மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. கேலி சித்திரமா போட்டிருக்காவ ஆங்கில பேர்ல தமிழ் ஏட்டுல. ஆமா, ரொம்ப அழகா எல்லாம் போட்டிருக்காவ. மாப்பிள்ள அவருதான் சட்டை என்னதுங்கிற மாதிரி. ஆமாங்க, அதாவது அத்வானி மோடிய பார்த்து காட்டுறாராம், மாப்பிள்ள இவர்தான் ஆனா சட்டை இவரோடது இல்ல அப்படின்னு எங்கேயோ வருத என்று நாம கேட்க வேண்டியிருக்கு. என்று சொன்னால் இத்தனை வில்லங்கங்களுக்கு பிறகு நாம முந்தா நேற்று சுதந்திர தினம் நடந்துச்சே வெள்ளிக்கிழமை, அதுல மோடியின் உரை தாங்க பிரபலம். இந்திய சுதந்திர தினம், இந்திய சுதந்திர தினம் இந்தியாவுக்கு மட்டும் இல்ல உலகம் பூரா மோடியின் உரை பிரபலம். சரி, முதல்ல உரை நிகழ்த்துவதற்கே நாம ஏற்கனவே இங்க வியாழக்கிழமையே சொன்னோம், எஸ்டம்போர் என்பதாக தானாகவே திடீர் என்று பேசுவது, அந்த நேரத்தில் தோன்றுவதை தொகுத்து பேசுவது, இதில் வல்லவர் மோடி. இவர் எழுதப்பட்டு கொடுக்கப்பட்ட அதிகாரிகளால் ஒப்புதல் பெறப்பெற்ற என்ன ஒரு உரையை நிகழ்த்த போகிறாரா? இதுவரை வரலாற்றுல 68 வருஷமா நிறுத்திட்டு இருந்தானோ காங்கிரஸ்காரங்க. ஏதோ தப்பு விட்டாங்கன்னா பெரிய பிரச்சனையா இல்லைங்க. இது ஒரு நாட்டுக்கே பிரதமர் அவர் கமிட் பண்றாரு, சுதந்திர தின விழாவில் கமிட் பண்றாரு. அதுவும் என்ன அப்படின்னா இப்பதான் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்கும் பொழுது அடுத்த 5 வருடத்தில் என்னுடைய அரசு போகும் போக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கொள்கை அறிவிப்பு. அப்ப இது பயந்துதானே அவங்க செய்யணும். ஏங்க பொம்மையா வச்சிருக்கிற ஆளு, ரொபோட்டா இருக்கிற ஆளு பிரதமரா இருந்தா தான் அப்படி. சரி, சுயமா சிந்திச்சு சுயமா செயல்படுற ஆளு பிரதமர் ஆயிட்டாருன்னா தானே பேசுவாரியா? ஓ, சுயம் சேவக் பிரதமர் ஆயிட்டாருன்னா தானே பேசுவாருங்க. சொல்றாரு, நான் முதலில் சேவக் தொண்டன்
பிறகுதான் பிரதமர். நீங்க பிரதமர் இப்படிதான் தொடங்கினாருங்க. பிரதான தொண்டன் பேசினதை பத்தி சொல்றீங்க. ஆமா, அப்படி பேசி அது மட்டும் இல்ல, சும்மா இந்த புல்லட் ப்ரூஃப், குண்டு துளைக்காத மேடை, ஒரு கூண்டு, கண்ணோடி கூண்டு, இந்த வெள்ளங்கம் எல்லாம் வேண்டான்ட்டாரு. வேணாம் சொல்லிட்டு இறங்கி வர்றாரு. அவரு நான் துணிஞ்சு பேசுறேன்ட்டு அப்படி பேசுறாரு. கீழே இறங்குறாரு, குழந்தைகள்கிட்ட பேசுறாரு, பழகுறாரு. வேற ஒரு 7 நினைவு மாட்டாவ. இத்தனைக்கும் காரணம் என்ன தெரியுமா? பின்னணியில 10,000 பாதுகாப்பு வீரர்களை அந்த கூட்டத்திற்குள் இறக்கி விட்டிருந்தார்கள். ஓஹோ, அதனாலதான் தைரியமா பேசினாரு. ஆனாலும் அந்த தைரியம் வேணுமே இருக்கணும். அது இதுவரை தலைவர்களுக்கு இல்லையே. இதை நம்ம கட்டாயமா பாராட்டியா. ஆனா தலையில விவேகானந்தர் மாதிரி ஏதோ துணியெல்லாம் கட்டியிருந்தாரு. அதுதான் அங்க அதெல்லாம் பெரிய விஷயம். வடக்க தாக்கூர் ஸ்டைல், அது ஜாட் ஸ்டைல் என்பதாக வருமா நமக்கு தெரியல. ஃபியூச்சர் லைஸ் இன் மேனுஃபேக்சரிங் மோடி. பிரைம் மினிஸ்டர் இன்ஜெக்ட்ஸ் growth stimulus through his independent day speech என்பதாக. இந்தியாவில் தயாரித்து எங்கு வேண்டுமானாலும் விற்பனை செய்யுங்கள். உற்பத்தி என்பதற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். என்ன அர்த்தம்? அடுத்த நாட்டுக்கு அமெரிக்காவிற்காகவோ அல்லது ஐரோப்பாவிற்காகவோ இங்க உட்கார்ந்துகிட்டு ஒட்டுண்ணி ஆலைகள் இருக்குதே, ஒட்டுண்ணி ஆலைகள் அது போன்று இருக்காதியோ. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் உற்பத்தி செய்யுங்கள், மேட் இன் இந்தியா அப்படின்னு பேர் இருக்கணுமா. வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில இன்வெஸ்ட் பண்ணி இங்க உற்பத்தி செய்து அது வெளிநாடுகளுக்கு போகுது அப்படின்னா பாதிக்கப்பட போவது இந்தியாவுடைய சுற்றுச்சூழல் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் பாக்கணுமா வேண்டாமா? இல்ல, சுற்றுச்சூழல் பாதிக்கிற ஆலைக்கு தான், பாதிக்காத ஆலைக்கு அப்படி இல்ல. சரி, அதுக்குள்ள போய் பார்த்தாலும். ஆனால் அவர் அதை சொல்லும் பொழுது இந்தியாவை முதலில் ஆக்க வேண்டும், ஏற்றுமதிக்கு முதல் கூடமாக இந்தியாவை தான் அதனுடைய தாயா இருக்க வேண்டும், உலகம் முழுக்க ஏற்றுமதி இந்தியா தான் செய்ய வேண்டும், உலகத்திற்கே அதன் மூலம் தலைமையாக வேண்டும். இவர் உற்பத்தியின் மூலம் சொல்றாரு. அவர் ஒருத்தர் என்ன சொன்னார், RSS தலைவர், இந்துத்துவா மூலம் உலகத்துக்கே தலைவராகணும் சொன்னாரு, இந்துன்னு. ஆனா இவர் உற்பத்தியின் மூலம் சொல்லுறாரு, மெட்டீரியலா இருக்கிறாரு, மெட்டீரியலிஸ்டிக்கா என்று சொன்னால், அப்படி சொல்லும் பொழுது அவர் சொன்ன வார்த்தைகள் தான் முக்கியங்க. அவர் இந்தியில பேசினாலும் ஐயோ நமக்கு விளங்கவே மாட்டேங்க, இந்தியில பேசலாமா, குஜராத்தில பேசினாலும் உங்க நாடு முறையாச்ச என்று கேட்டா, அப்படி பேசும்பொழுது அவர் ஒரு ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்தியதுதான் பெரிய அளவுக்கு பாதிப்பா. அதாவது கம், வாருங்கள், மேக் இந்தியா என்பதாக, இந்தியாவினுடைய மேக்காக இருக்கட்டும், மேக் இந்தியா, கம் மேக் இந்தியா, கம் மேக் இந்தியா திருப்பி திருப்பி சொன்னாருங்க. அது அப்படியே கேட்கும்போது நம்ம கேட்க வேண்டியிருக்கு என்ற அளவுக்கு அவருடைய பேச்சு இருந்ததுன்னா, மோடி பிரேக்ஸ் நியூ கிரவுண்ட் என்பதாக புதிய ஒரு தளத்தையுமே அப்படி ஒட்ட செறிஞ்சிட்டு வந்தாரு என்பதாக. மோடி மேக்ஸ் எ கிளீன் பிரேக், டீம் இந்தியா என்பதாக ஒரு பெரிய விஷயத்தை தூக்கி போட்டார் தெரியுமா. தூய்மை இந்தியான்னு பேசினாரு. இந்தியாவை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள், கிளீன் இந்தியா. வர்ற அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி, அதாவது காந்தி ஜெயந்தி அன்னைக்கு, காந்தியடிகளாருடைய 150வது பிறந்த நாள் அன்னைக்கு அதை தொடங்க போறாங்களாம், கிளீன் இந்தியாங்கிற இத. அதை பற்றியான அறிவிப்பு அன்று வரும் அப்படின்னு கூட அவர் அனௌன்ஸ் பண்ணாரு. அதாவது அந்த கிளீன் இந்தியா என்ற விஷயம் இருக்க, சுத்தப்படுத்துங்கள், சுத்தமாக வைத்திருங்கள் என்பதுல கவர்மெண்ட் டு ரேம்ப் அப் ஸ்கூல் டாய்லெட்ஸ் என்பதாக மகளிர்களுக்கு, மாணவிகளுக்கு பள்ளிக்கூடங்களில் என்ன கழிப்பறை இல்லாததனால் எத்தனை இயற்கை உபாதைகளில் கஷ்டப்படுகிறார்கள் என்ற விஷயத்தை உணர்ந்த ஒரு பிரதமர் தன்னுடைய தன்னிச்சையான அந்த உரையில் அவர் சொல்லுகிறார், எல்லா கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் கண்டிப்பாக கழிப்பறையை நீங்கள் கெடு வைத்துக் கொண்டு உருவாக்கி ஆக வேண்டும் என்று ஒரு உத்தரவை போட்டாருங்க. ரொம்ப நல்ல விஷயம். அவர் பேசும்பொழுது என்ன சொன்னாருன்னா, கிராமப்புறங்களில் இருக்கும் பெண்கள் இரவு நேரம் வரும் வரை காத்திருந்து தன்னுடைய இயற்கை உபாதைகளை கழிக்க வேண்டியிருக்கிறது. அதே மாதிரி பள்ளிக்கு கல்லூரிக்கு செல்பவர்கள் 8 மணி நேரம் 9 மணி நேரம் காத்திருந்து வீட்டுக்கு சென்று அந்த மாதிரி செய்ய வேண்டியிருக்கிறது. இது உடல் நலத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு ரொம்ப டீட்டெயிலா பேசியிருக்காரு. அது மட்டும் இல்ல, இதனுடைய விளைவு அடுத்த நாளே ஏடுகள்லயும் காட்சி ஊடகங்களையும் வருது. உத்தரப்பிரதேசத்துல கிளம்பிட்டாவோ மாணவிகள்லாம், எங்க பள்ளிக்கூடத்துல எல்லாம் இல்ல, என்ன கழிப்பற இன்னும் வெளியே வந்துட்டாங்க, சரி பிரதமர் சொல்லிவிட்டாரு அப்படின்னு. இந்த அளவுக்கு அது எதிரொலிக்குதுன்னு வைங்களேன். உடனடியாக அந்த கழிப்பறை எல்லாம் பண்ற நிறுவனம் இருக்குல்ல, சுலேகா, அவங்க இல்ல இல்ல நாங்க கட்டி தந்திருந்தோம், அவங்க அறிவிச்சதையும் நேற்று வருது. இந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்குது ஒரு பிரதமருடைய உரையிலனா.
இன்னொன்னு சொன்னாரு, இந்த பெண்கள் மீதான பாலியல் வன்முறைகள் எங்கு பார்த்தாலும் நடக்கிறதே, வெட்கத்தக்கமான நிகழ்ச்சிகள் நடக்கிறது. அதையெல்லாம் நிறுத்துவதற்கு என்ன வழி? ஒவ்வொரு சொன்னாரு, உண்மையிலே நான் வெட்கப்படுகிறேன் அப்படின்னு சொன்னாரு. சொல்லிவிட்டு அதுக்கெல்லாம் தீர்வு என்ன என்றால், நீங்க ஒவ்வொரு வீட்லயும் பிள்ளைகளை வளர்க்கும் போது, பொம்பளை பிள்ளைகளை வளர்க்கும் போது, நீ அங்க போகாத இங்க போகாத, இத்தனை மணிக்கு திரும்பி வந்துடலாம் சொல்லியெல்லாம், நீ எங்க போன அப்படின்னு விவரமா கேக்குறீங்க. அதே மாதிரி உங்க மகன்கிட்டையும் கேட்க ஆரம்பிங்க. பிள்ளைகள்ட்ட, ஆம்பளை பிள்ளைகள்ட்ட கேளுங்க. ரேப்ஸ் ஆர் எ பிக் ஷேம். இல்ல, ஆம்பளை பிள்ளைகள்ட்ட கேளுங்க, அவங்களை கட்டுப்படுத்துங்க. ஒவ்வொரு குடும்பத்துல இருந்தா வருதுன்னு சொல்லிவிட்டார். டிசிப்ளின் யுவர் சன்ஸ் அப்படின்னு தெளிவா எடுத்து சொல்லிட்டு, ஓஹோ, உங்க எல்லா வீட்டுலயே அவங்கவுங்க பிள்ளைகளை கட்டுப்படுத்தி வளர்த்து விட்டா வெளியே வந்து அவன் வன்முணர்ச்சியும் வன்முறையும் பெண்கள் மீதான வன்முறையும் செய்ய மாட்டான். இது நல்லா இருக்குல்ல. அதான் அவரு ரொம்ப பாலியல் பலாத்காரம் செய்தவன் ஒரு ரேபிஸ்ட் அப்படிங்கிறவன் அவன் யாராவது ஒருத்தருடைய ஒரு பெற்றோருடைய குழந்தை தானே. அந்த பெற்றோர் தெளிவாக அவனை வளர்த்திருந்தா அந்த பிரச்சனை வராதுல்ல அப்படிங்கிறாரு. ஆனா அது உண்மை, பெற்றோரு கேள்வி கேட்கணுங்கிறது உண்மை. இன்னொரு விஷயத்தை என்ன தவறிவிட்ட விஷயங்கள் பல விஷயம் இருக்கு. இந்த சமூகத்தினுடைய பங்கு ரொம்ப அதிகமா இருக்குதே, அதையுமே பார்க்கணும் இல்லையா நம்ம. அதுதான் காஞ்சி மேரிங்க, தனிநபர்கிட்ட இருந்துதான் எல்லாம் மாற்றம் வரணும்னு சொல்லி சூழலை மாற்றாமல் தனிநபரை மாற்றுவது என்பது எப்படி பொய்யாக போய்விட்டதோ காந்தியம். என்ன மாற்றியம் சூழலை மாற்றித்தான் தனிநபரை மாற்ற வேண்டும் என்று சொல்லும் பொழுது அது மாதிரி இருக்கு. கொஞ்சம் தான் இருக்குது. இன்னொரு சொன்னாரு, மதவாத வன்முறைக்கு எதிராக ஒரு கால கெடு வைத்து அதை நிறுத்து, மொரட்டோரியம் அகைன்ஸ்ட் கம்யூனல் வயலன்ஸ் அப்படின்னாரு. அடுத்த 15 ஆண்டுகளுக்கு, அப்ப அடுத்த 15 ஆண்டுகளுக்கு நாங்கள் ஆட்சி செய்வோம். நாங்கள் ஆட்சி செய்யும் போது எந்த விதமான வன்முறையும் நாங்கள் சகித்துக் கொள்ள மாட்டோம். நாங்கள் ஆட்சியை விட்டு கீழே இறங்கினால் வன்முறையை தூண்டி விடுவோம் அப்படிங்கிறார. இல்லங்க, இதற்கு எதிரானதா தான் மோகன் பகத் 10-20 ஆண்டுகளில் இந்துத்துவா தான் மேலே வரும் என்று சொல்றாரா? தொகாடியாவும் அதே தான் சொல்றாரா? நமக்கு தெரியல. என்றால் பாலின விகிதாச்சார வேறுபாடுகள் அதிகமாக உள்ளது. பெண் சிசுக்களை அழிக்காதீர்கள். சுதந்திர தின விழாவில் பிரதமர் மோடி பேச்சு. மோடி ஃபார் டெவலப்பிங் மோர் SEZ, ஸ்டெப்பிங் அப் எக்ஸ்போர்ட் என்று அந்த ஏற்றுமதிகளை அதிகரிப்பதற்கு அவர் சிறப்பு பொருளாதார மண்டலங்களை அதிகப்படுத்துதுன்னு சொன்னாரே, அந்த இடத்துலதான் சரிக்கி விழுந்தமா. அவர் முதல்ல பேச ஆரம்பிக்கும் போதே பிரச்சனை தாங்க. வாருங்கள் இந்தியாவுக்குன்னு சொல்லும் பொழுதே உங்களுக்கு வேண்டிய மின்சாரத்தை தருகிறோம், நிலத்தை தருகிறோம், எல்லாம் தருகிறோம், தண்ணீர் தருகிறோம், உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ எல்லாம் தருகிறோம், அதற்கு ஏதாவது சிக்கலாக இருக்கிறதா, எல்லா சிக்கலையும் எடுத்து விடுகிறோம் அப்படின்னு சொன்னாரு பாருங்க. FDI கொண்டு வாங்கய்யா கொண்டு வாங்கய்யாங்கிறதான் மறைமுகமாக சொன்னார். அதத்தான் நம்ம நிதியமைச்சர் பைனான்ஸ் மினிஸ்டர் ஒர்க்கிங் ஆன் பிளான் டு ரிவைவ் SEZ, அந்த சிறப்பு பொருளாதார மண்டலத்தை மறு உரு செய்வதற்காக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார் நிதியமைச்சர் அருண் ஜேட்லி. ஐ எம் ப்ரோ பிசினஸ் FM. பைனான்ஸ் மினிஸ்டர் நிதி மந்திரி அருண் ஜேட்லி சொல்லிட்டாரு, நான் எப்பொழுதுமே பெருவழிகளுக்கு ஆதரவானவன், கார்பரேட் ஆதரவாளன். என்ன பகிரங்கமா அவர் சொல்றாரு. இவர் நாங்கள் ஏழைகளுடைய நாடு, ஏழைகள் சொல்லுதான் நாங்கள் கேட்போம் என்று மோடி பேசினாரு. இவர் கார்பரேட் ஆளு என்பதா போட்டு உடைக்கிறாரு. ஆனா பிரைம் மினிஸ்டர் என்ஸ் நெஹ்ரு பிளான் இன்ஷூஸ் புவர் என்பதாக இந்த திட்ட கமிஷனை கலைச்சு போடுதோம் சொல்லிவிட்டாருங்க. திட்ட கமிஷன் கலைத்து போட்டாலும் அதற்கு மாற்றாக வேற ஏதோ கொண்டு வருவதற்கான திட்டம் இருக்கிறது அப்படின்னு மறைமுகமா சொல்றாங்க. ஏழைகளுக்கு சாதகமான ஒன்று நீங்க சொல்றீங்க, நீங்க அப்படி புரிஞ்சுட்டு இருக்கீங்க. The industry captains hail Modi for pro business statement அப்படின்னு சொல்லி இண்டஸ்ட்ரி கேப்டன் CAI இருந்து எல்லாருமே மோடிக்கு நன்றி சொல்லியிருக்காங்க அவருடைய சுதந்திர தின பேச்சுக்காக. இந்த அளவுக்கு அங்கிருந்து அது ஒரு கலக்கிச்சின்னு சொன்னா, திட்ட கமிஷனை கலைப்பது என்பதை பற்றி ஒரு பெரிய விவாதம் சர்ச்சைகளும் ஏடுகளிலும் வச்சு ஊடகங்களிலும் காட்சி ஊடகங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது. அது நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னு கேட்டா, தமிழக முதல்வரே மான்டங் சிங் அலுவாலியா என்ற திட்ட கமிஷனுடைய உதவி தலைவரிடம் போகும்பொழுது என்ன சொன்னாங்க என்பதை ஆங்கில ஏடுகள் முந்தா நேரத்தை தெளிவா போட்டுச்சு. என்ன சொன்னாங்கன்னா, அவர் என்ன சொல்லுவாரு தெரியுமா, அவரு ஒரு மாநிலத்தில் நீங்க எவ்வளவு வரி வாங்குறியோ, சனத்திட்ட வாங்கி உங்களுக்கு எடுக்கியோல்ல, அதை நீங்க எப்படி உங்க மாநிலத்தில் செலவு பண்ணணும்ட்டு சொல்லி கொடுப்பாரு ஆலோசனை. ஏயா இதுக்கு ஒரு திட்ட கமிஷனா என்று சொல்லி போட்டு நம்ம வெளியே வந்துகிட்டு திட்டுதோம்ல, 10 நிமிஷம் கூட பேசவில்லைன்னு திட்டுதோம்ல, அது திட்டுறதுக்கான கமிஷன் தானே இருந்துச்சு. அது இருந்தா என்ன, கலைஞ்சா என்ன? அது உலக வங்கி IMF ஆளாத்தானே மான்டங் சிங் அலுவாலியா போட்டாரு. அவர் தானே 28 ரூபாத
வறுமை நிலைக்கோட்டுக்கு கீழே கிராமத்தில் உள்ளவர்களுக்கும் 22 ரூபாய் நகரப்பகுதியில் இருக்கிறவங்களுக்கும் சொன்னாரு என்று சொன்னாரு. அதன் மூலம் எளிய மக்களை, ஏழை மக்களை மேலும் அழுத்துவதற்கு ஏற்பாடு பண்ணாரு என்ற விஷயங்கள்லாம் அதிமுக காட்சியோட விவாதிக்காத என்ற அளவுக்கு போனா ஒரு சிறிய இடைவேளை. சென்னை கோட்டையில் ஜெயலலிதா கொடியேற்றினார். சுதந்திர தின விழா கொண்டாட்டம். தியாகிகளுக்கு ஓய்வூதியத்தை 10,000 உயர்த்தி அறிவிப்பு. இதெல்லாம் ஒரு நல்ல செய்தி தான் வைங்களேன். இந்த அளவுக்கு நீங்க அந்த வெள்ளிக்கிழமை நடத்திய சுதந்திர தினத்தை இங்கே அப்படி நடத்தி ஏற்றும் பொழுது முதல்ல அவங்க பேச்சு தொடங்குறாங்கல்ல, உரை என்ன தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா தொடங்கும் பொழுது என்ன சொன்னாங்கன்னா, நாடாளுமன்ற மக்களவையின் துணை சபாநாயகர் தம்பித்துறை அவர்களே, முக்கியத்துவமே அதுதான். அகில இந்திய ரீதி அப்படி கொடுத்து பண்றாங்களா? ஆமா, என்ன அப்படியே அவர் மனம் புலகாங்கிதம் அடையும் அளவுக்கு என்று சொன்னா பிறகு பகத்சிங்கை பத்தி சொல்றாங்க. பகத்சிங்கை பத்தி சொன்னதுதாங்க பெரிய விஷயம். அதுதான் முதன்மை செய்தியாக தன் உரையிலேயே தொடங்குறாங்க. நாம சுதந்திரத்திற்காக காற்றை சுவாசிப்பதற்காக தங்கள் மூச்சு காற்றை தியாகம் செய்தவர்களை நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டிய நாள் இது. தாய் மண்ணை மீட்பை போராடிய சுதந்திர போராட்ட வீரர் பகத்சிங்கிற்கு மரண நினைவித்தது ஆங்கிலேய காட்டிபத்தியம். காட்டிபத்தியம் வச்சிருக்காங்க. அப்படி சொல்லும் பொழுது அவங்க பகத்சிங்கை பார்த்து நீ கடைசி ஆசை என்னன்னு கேட்டாங்களாம். அப்ப நான் குற்றவாளியா என்ன தூக்கல போடாத, என்ன போர் வீரனா சுடு, எதிரின்னு நினைச்சு சுடு, நான் சாவுதேன் அப்படின்னா. எப்படி நீ சாகத்தானே போற, இதுல என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டாரா அவரு. அவன் கேட்டானா, ஆங்கிலேயன் கேட்டானா. உடனடியா இவர் சொன்னாரா, நீ மேல வச்சுக்கிட்டு தூக்கி கொல்லுத, அதனால என் தாய்மண்ணை முத்தட முடியாது, சுட்டா என் தாய்மண்ணில் விழுந்துச்சாவன், என் தாய்மண் பற்ற. இவ்வளவு அழகா அதை சொன்னாங்கன்னு வைங்களேன். இவ்வளவு சொன்னவங்க உள்ளபடியே அந்த வரிசையாக ஒவ்வொரு விஷயமா இப்ப தியாகிகளுக்கு ஓய்வூதியம் வைங்களேன், ஒவ்வொருத்தரா சொன்னாங்க. வஉசியினுடைய பேரன் உலகநாதன் கூட, சிதம்பரனாருடைய பேரன் ஆகியோருக்கு, உலகநாதனுக்கு அவருக்கு இப்படியாக உயர்த்தி கொடுத்தது இருக்குல்ல. இந்த உயர்த்தி அறிவித்ததுல அவர் அங்க உட்கார்ந்துகிட்டு கோவில்பட்டியில உட்கார்ந்துகிட்டு கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இந்த தொலைக்காட்சி பார்த்து நன்றி சொல்லுதாருங்க. அந்த அளவுக்கு என்ன அப்படின்னு சொன்னா இந்த அளவுக்கு வரும்போது அவங்க போன அந்த சுதந்திரத்துக்காக போராடின தலைவர்கள் ஒரு சிலர் அதுல வருவோம். அதுக்கு முன்னால என்னெல்லாம் நல்லது நடந்துச்சுன்னு முதல்ல சொல்லிடுவோம். சரி. சீஃப் மினிஸ்டர் பிரசன்ட் கல்பனா சவுலா அவார்டு டு நாகப்பட்டினம் எஸ்பி என்பதாக அந்த பொன்னி இருக்காங்களே எஸ்பி, அவங்களுக்கு கல்பனா சவுலா விருது கொடுத்தாங்களாம். எதற்காக? மணல் கொள்ளையை தடுத்ததுக்காகவா? ஆமா. அப்போ மணல் கொள்ளைய ஒவ்வொரு மாவட்டத்திலயும் அவங்க போகும்போதெல்லாம் தடுத்தாங்கன்னு சொல்றாங்களே. சாண்ட் மைனிங் ஆன் த ஸ்லை இன் வேதாரண்யம் வாட்டர் பாடிஸ் என்று அதே நாளில் அண்ணா சாலை ஆங்கிலேயத்திலேயே அதையே போட்டிருக்கிறார்களே. என்ன 4ஆம் பக்கம் இதை போட்டாங்கன்னா கல்பனா சவுலா விருது கொடுத்தத, இவ 5ஆம் பக்கம் இதை போட்டிருக்காங்களே. இன்னும் மணல் கொள்ளை எங்க பார்த்தாலும் நடந்துகிட்டு தானே இருக்கு. மணல் கொள்ளையை நடத்துவதெல்லாம் அரசியல்வாதிகள் தான் சொல்லுதாவளே. ஆட்சி மாறினாலும் காட்சி மாறலன்னு கேட்காவளே. இவங்களுக்கெல்லாம் என்ன பதில்? ஒரு பக்கம் இதுதான் என்ன ஆட்சியாளர்களுடைய சரியான நிலைப்பாடா? மணல் கொள்ளையை தடுக்க, அதை எதிர்க்க எஸ்பிக்களுக்கு, பெண் எஸ்பிக்கெல்லாம் விருது கொடுப்பதுதான் சரியான நிலைப்பாடா? இல்ல வேறு யாரோ அதை செய்தாங்களா? அல்ல அதை இதையும் உத்தரவு செய்தாங்களா? இப்படி எல்லாம் கேள்வி வந்துடும் ஜனங்களுக்கு. குழம்பி போயிருக்காங்க ஜனங்க, என்னதான் நடக்குது அப்படின்னு புரியல. அதே சமயம் பள்ளிகளில் மாணவர்களுக்கு கலவை சாதத்துடன் மசாலா முட்டை என்பது ரொம்ப நல்ல விஷயம் தானே. அனைத்து சத்துணவு அங்கன்வாடி மையங்களிலும் குழந்தை பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம்ங்க. இது ஏற்கனவே ட்ரையல் பார்த்தாங்க ஒரு சில மாவட்டங்கள்ல. அந்த இடத்துல எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க அப்படிங்கறதுனால தமிழ்நாடு அதே மாதிரி விருது கொடுக்காங்க அதிகாரிகளுக்கு. என்ன ஆபாஷ் குமாருக்கும் சீமா அகர்வால் பாருங்க, அதே மாதிரி சரஸ்வதி அவங்க போயிட்டாங்க சிபிஐல. ஆனால் அவர்களுக்கும் மோகன், ஈஸ்வரமூர்த்தி, லட்சுமணன் யாரு இந்த ஆந்திரா பார்டர்ல போய் பிடிச்சாருல தீவிரவாதிகள். இப்படியாக
இன்டர்னல் செக்யூரிட்டி உள்நாட்டு பாதுகாப்பு கவனிக்கிறாரு, டிஐஜி ஆயிட்டாரு ஈஸ்வரமூர்த்தி. அப்படின்னா அவரு தாங்க இங்க வந்து டிசிஐஎஸ்ஆ இருக்கும் போது என்ன மாநகர காவல்துறையை ஒழுங்குபடுத்தி நடத்தினவர். அவரு தாங்க எஸ்பியா வந்து இதுல வந்து உட்கார்ந்து இருக்கும் பொழுது தலைமை நீதி இது காவல்துறையினுடைய உச்சத்துல அப்ப வந்து சிறப்பாக வழிகாட்டினவர். ஒவ்வொரு ஆட்சி மாறினாலும் அவருக்கு ஆட்சி மாறாமையே சிறப்பா செய்துட்டு இருக்காரு என்பதனால இப்ப கொடுத்திருக்காங்க. இப்படியாகலாம் சொன்னால் நீங்க சொல்லி இருக்கிற விஷயம் இருக்கிற அது வந்துருச்சு. அதாவது பல்வேறு பேரை வரிசையாக சொல்லி முத்துராமலிங்க தேவரை சொல்கிறார், என்ன ஒவ்வொரு தியாகிகளை வரலாற்றில் உள்ளவர்களை எல்லாம் சொல்லி சுட்டி காட்டுகிறார். ஒவ்வொரு சமூகத்தில் இருந்தும் ஒவ்வொருத்தர் மகிழ்ச்சி அடைகிறார்கள். சத்தியமூர்த்தி சொல்கிறார். சத்தியமூர்த்தி சீடர் காமராசரை சொல்லலையேன்னு கேட்காம மறந்துட்டாங்க. அண்ணாவை சொல்றாருன்னு சொல்லுதாவ. அண்ணாவோ பெரியாரோ அன்னைக்கு ஆங்கிலேயன் கொடுத்த சுதந்திர தினத்தை கருப்பு நாள்னு சொல்லி போட்டு தீக்கா மேடையில இருந்து சொன்னாவளையா திமுக தொடங்குறதுக்கு முன்னாலன்னு ஒரு பக்கம் கேட்காத. ஆனா காமராசர் இதுக்காக தியாகிகளாக வந்து சிறைக்கு போனவராச்சேன்னு கேட்காத. அதே மாதிரி சுந்தரலிங்க குடும்பன அவர் பெயரை இவங்க தானே ஆட்சியில கடைசியாக 96ஆம் ஆண்டு நிறைவேறும் பேருந்துக்கு பேர் வச்சாங்க. அப்புறம் வந்து பேரை சொல்லலையே கட்டவம் பண்ண சொல்லிட்டு விட்டு போட்டாங்களே, என்ன அவர் தற்கொலை படை வீரராச்சேன்னு அவங்க கேட்காத. எழுதி கொடுத்தவங்க சரியா எழுதி கொடுக்கல போல இருக்கு. அப்ப இதெல்லாம் கூட ஒரு விஷயமாகும் சமூகங்கள் மத்தியிலன்னு கேட்டா, இதெல்லாம் விஷயமானதுனாலதான் சமூகத்தில் உள்ள பெண்கள் எல்லாம் சேர்ந்து விமன் ரைட்ஸ் வாய்ஸ் ஃபார் ரைட்ஸ் அட் மோக் அசம்பிளி இன் மதுரை என்பதாக அங்க தெற்கேந்து வரக்கூடிய அம்பத்தூரில் இருந்து வரும் ஆங்கில ஏட்டினுடைய பிரதி இருக்குதே பதிப்பு, அதுல போட்டு என்ன சொல்லி போட்டாவ, பாத்திமா கல்லூரியில் மாதிரி சட்டப்பேரவை மதுக்கடைகளை மூட வலியுறுத்தல். அதாவது தமிழ்நாடு விமன் ஸ்டேட் அசம்பிளி 2 என்பதாக 2 ஆண்டா கூடுதல் மாதிரி நடத்துறாங்களாம். சட்டமன்றம் மாதிரியே ஒரு சட்டமன்றமா, சட்டமன்றம் மாதிரியே ஒரு முதலமைச்சரா, ஒரு எதிர்கட்சி தலைவரா, ஒரு சட்ட அமைச்சரா, ஒரு நிதி அமைச்சரா, அந்த அமைச்சரா, இந்த அமைச்சரா, எதிர்கட்சி உறுப்பினர்களா எதிர்த்து கேட்பாங்களாம், அதுல விவாதம் பண்ணுவாங்களாம், பெண்களுக்கான பட்ஜெட் போடுவாங்களாம். எப்ப அது என்ன எப்படி நடந்துச்சா? அதாவது இதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க 234 தொகுதிகளில் இருந்தும் பெண்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்க சட்டமன்றம் நடக்குது, மாதிரி சட்டமன்றம். இந்த மாதிரி சட்டமன்றத்துல வந்து முதலாக அவங்க நிறைவேற்றியது என்ன அப்படின்னா மதுவை ஒழித்து ஒரு சட்டத்தை நிறைவேற்றுறாங்க. இதுக்கப்புறம் நிதி அறிக்கையை வெளியிடும் பொழுது நிதியமைச்சர் சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த ஆயத்தீர்வையினால் வந்த வருமானம் 14,000 கோடி இப்பொழுது இந்த நான் இழந்து விட்டது தமிழக அரசு, அதற்கு மாற்றாக என்ன திட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. அதே போல மத்திய அரசு மாநில அரசுக்கு கொடுக்கின்ற அந்த வரியினுடைய குறைப்பை பத்தி கூட அங்க பேசுறாங்க. 17% இருந்தது 14% குறைஞ்சிருச்சு. இதனால மாநில அரசு தன்னுடைய சொந்த வருவாயிலிருந்தே மாநிலத்தை நடத்த வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது என்பதையெல்லாம் ஏற்கனவே தமிழக அரசு இங்கு செய்து கொண்டிருக்கின்ற அந்த பிரச்சனையை பற்றி எல்லாம் தெளிவாக பேசி அங்க பட்ஜெட் போடுறாங்க. மாநிலத்தின் உரிமையை பற்றி பேசினாங்களா? ஆமா. அப்ப மாநிலத்தின் உரிமை இந்திய துணை கண்டத்துல வந்து பெடரல் என்ற கூட்டமைப்பு உருவானாத்தான் வரும்னு பேசினாங்களா? நிச்சயமாக பேசினாங்க. எப்படி கேட்டா பிரதமருடைய உரையில மிக முக்கியமா எல்லோரும் கவனிக்க விட்டது எதுனா பெடரல் ஸ்ட்ரக்சர் இஸ் த ஃபியூச்சர் என்று சொன்னார். இனி எதிர்காலம் என்பது கூட்டமைப்பு தான் என்று சொல்லி இருக்கிறார். மாநிலங்களுடைய உரிமைகளை முழுமையாக அங்கீகரிக்க வேண்டும், அப்பொழுதுதான் இந்தியா ஒற்றுமைப்படும் என்று இந்தியாவிற்கே தலைமை தாங்கும் தலைமை அமைச்சர் உணர்ந்து விட்டார் என்பது நாம சொல்லி ஆகணும். அப்புறம் என்ன சொன்னாவ, அது இதுல முக்கியமான சொன்ன விஷயம் என்னன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ரொடியூஸ் அப்படிங்கறத மாற்றாக கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லி பெண்கள் சட்டசபையில சொல்றாங்க. இது அனைத்து நாட்டு அளவுல உலக அளவுல பேசுற மாதிரி இருக்க. ஆமா, ஏற்கனவே வந்து இந்த பூட்டான் நாட்டுல அதை ஃபாலோ பண்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா மக்களுடைய மனநலன், மக்களுடைய அறிவு நலன், இது எல்லாத்தையுமே உள்ளடக்கிய ஒரு நலனாக இருந்தால்தான் மக்கள் மகிழ்ச்சியும் சமாதானமும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. பிறகு ஜெண்டர் பட்ஜெட்டிங் அப்படின்னு பேசினாங்க. அதாவது பிளானிங் கமிஷன் ஏற்கனவே 98லயே ஜெண்டர் பட்ஜெட்டிங் கொண்டு வந்துச்சு. ராஜஸ்தான், கர்நாடகா, கேரளா போன்ற மாநிலங்கள்லாம் அதை ஃபாலோ பண்றாங்க. இருக்கின்ற நிதியில் ஒட்டுமொத்தமாக அரசு எவ்வளவு நிதி செலவு பண்ணிக்கிறதோ அதில் 30% பெண்களுக்கு அப்படிங்கறத இந்த சட்டசபை என்ன பண்ணிருச்சு, ஜனத்தொகையில பாதி பெண்களா இருக்கிறதுனால 50% பெண்களுக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் அதுல சொன்னாங்க. மிக முக்கியமாக கண்டுக்கப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா விவசாயிகள், அதாவது விவசாயத்துறை தன்னுடைய அறிக்கையை கொடுக்குது. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா விவசாய கொள்முதல் வந்து பஞ்சாயத்து அளவிலேயே நீங்க கொள்முதல் பண்ணி பஞ்சாயத்து அளவிலேயே அதை ஸ்டோர் பண்ணி பஞ்சாயத்து அளவிலே டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அப்ப இந்த எஃப்சிஐ கோடவுனால
கொளுத்து தெரியிற எலிகள் கொளுத்து தெரியாது, உணவு பாதுகாப்பு இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும், சத்தா இருக்கும். அதனால லோக்கல்ல இருக்கிற நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும், மீண்டும் நிறைய பேர் விவசாயத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதெல்லாம் அரசாங்கத்துக்கே நல்ல ஆலோசனை மாதிரி எல்லாம் இருக்கு. இதனுடைய நிறைவு விழாவுக்கு அரசாங்க பிரதிநிதிகள் வந்திருந்தாங்களே, யாரெல்லாம்? மாவட்ட கலெக்டர் வந்திருந்தாங்க, மாநகர மேயர் வந்திருந்தாரு, ராஜன் செல்லப்பா வந்திருந்தாரு. அவர்கள் முன்னிலையிலும் இதை பிரசன்ட் பண்ணாங்க. அவங்களும் ரொம்ப பாராட்டி அரசுக்கு இது பரிந்துரை போல இருக்கிறது, அதனால நிச்சயமாக இதை அரசுக்கு நாங்கள் எடுத்து செல்வோம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. இது பெண்களுடைய முயற்சினா ஒரு பெண்ணையே தலைவியா கொண்டாந்து பாஜகவில் தமிழ்நாட்டில் நிறுவினதுனால ஏக மகிழ்ச்சி எல்லா பக்கத்துல இருக்கும். ஆமா, தமிழிசை சவுந்தரராஜனுக்கு முதல்வர் தலைவர்கள் வாழ்த்து, ஜெயா என்பதாக பிஜேபி சீஃப் டாஸ்க் கட் அவுட் அப்படின்னு சொல்லி இந்த ஆங்கில பத்திரிகை எடுத்து போட்டு தமிழிசை என்ன சொல்றாங்களா, என்ன ஹர் இன்க்ளூஷன் இஸ் மெசேஜ் ஃபார் விமன் டு பார்ட்டிசிபேட் ஆக்டிவ்லி. பெண்கள் இனி இயல்பாக செயல்பாட்டுக்கு தீவிரமாக இறங்குவதற்கு நான் தலைமைக்கு வருவது என்பது ஒரு முக்கியமான முன்னுதாரணமாக இருக்கிறது. அச்சாங்க அடி என்ன, அதனால ஜெயலலிதாவும் என்ன அவர்களை வாழ்த்தினார்கள், பாராட்டினார்கள் என்பதும். ஜெயலலிதா மட்டுமா வாழ்த்தினாங்க, கலைஞர் கூட, கலைஞர் வாழ்த்திருக்காரு, விஜயகாந்த் வாழ்த்திருக்காரு, ராம்தாஸ், வைகோ எல்லோருமே வாழ்த்தி இருக்கிறார்கள். அன்டச்சபிள் பிஜேபி வெல்கம்டு வின்ஸ் ஆஃப் சேஞ்ச் ஸ்வீப் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் என்பதாக பொன் ராதாகிருஷ்ணன் அமைச்சராக போனதும், தமிழிசை சவுந்தரராஜன் மாநில தலைவராக ஆனதும், அப்பப்பா இந்த ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சி நடத்தினார்களே தந்தி டிவியில, அந்த நிகழ்ச்சியில ஏற்கனவே தமிழிசை சவுந்தரராஜன் வந்து தமிழீழத்தை அடைந்தே தீர்வோம்னு பேச, ஹச் ராஜா வந்து இல்ல இன்னும் ஒன்றுபட்ட இலங்கைக்குள்ளதான் தமிழர்களுக்கு ஏதாவது பிச்சு கொடுப்போம்னு சொல்ல, ஐயா ஹச் ராஜா வந்துடக்கூடாது, தமிழிசை வந்துடணுமேனு தமிழ் உணர்வாளர் கேட்க இப்ப எல்லாரும் மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. அது தமிழ்நாட்டுக்கு தானங்க இவங்க தலைவர், அதே ஹச் ராஜா அங்க பொதுச் செயலாளரா போயிட்டாரு, தேசிய செயலாளர்களில் ஒருவரா போயிருக்காரு. ஆனாலும் கூட என்ன எடியூரப்பா துணைத் தலைவர் ஆகிட்டாரு ஊழல்னு சொன்னவர். RSS ரூல்ஸ் இன் நியூ பிஜேபி டீம் என்பதாக பெரும்பான்மையாக வந்தவர்கள் RSS காரர்கள், அவர்கள் பாஜகவில் தலைமை எடுத்தவர்கள் அல்ல என்பதான செய்தியையும் கூட என்ன எடுத்து போட்டிருக்கிறார்கள். அண்ணா சாலை ஆங்கிலேயர். இதுல வருண் காந்திக்கு போஸ்ட் கொடுக்கலையாமே, கீழே இறக்கி விட்டாங்கன்னா அம்மா தான் அமைச்சரா இருக்காங்கல்ல போது என்பது காரணமா இருக்கலாம். இன்னொரு பக்கத்துல பிரியங்காவை சந்திச்சு நிறைய நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்களாம், அதுதான் காரணமா இருக்கலாம். வருண் காந்தி இறக்கி விட்டுட்டாங்க, அமித்ஷா ஆட்சி இல்லையா என்பதாகவும் சொல்றாங்க. என்பதனால இத்தனை வில்லங்கங்களையும் தாண்டி இலங்கை வில்லங்க என்னையா என்பது ஒரு இடைவேளைக்கு பிறகு. கௌஷல் செட் டு அர்ஜி ராஜபக்சே டு பிளே காம்ப்ரமைஸ் கார்டு. கௌஷல் என்பது யாரு? அதாவது மஹிந்த ராஜபக்சேயால் போர்க்குற்றங்கள் மட்டுமல்லாமல் காணாமல் போறவற்றையும் விசாரிப்பதற்கு ஒரு குழு போடுகிறோம்னு சொல்லி, அந்த குழுவில் இந்தியாவிலிருந்து ஒரு மனித உரிமை ஆர்வலர் அவராக தேர்ந்தெடுத்து அவருக்கு வேண்டிய மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆர்வலர், அதாவது மிக தெளிவாக உத்தராஞ்சலில் இருந்து உத்தரகாண்டில் இருந்து அவருக்கு வேண்டியவராக ஏற்கனவே இருப்பவரை தேர்ந்தெடுத்தாரா? அவரை மனித உரிமை ஆர்வலர் மஹிந்தா சொல்லிதான் நமக்கு தெரியுமா? அவர் என்ன சொல்லுதாரு, நான் ராஜபக்சே போய் சொல்லுவேன், சொல்லி சமரசமா போங்க தமிழர்களுடன் சொல்லுவேன், சொல்லி அவரை வந்து திருத்துவேன், அவரை 13வது சட்ட திருத்தத்தை அமலாக்கி அவர்களை கொஞ்சம் ஒரு மாதிரி நிறுத்து போக வைங்க, தமிழர்களுடைய விடுதலை உணர்வேன் என்று கேட்பேன் என்று சொல்லி போட்டு இவர் ஒரு மாதிரி நடுநிலை மாதிரி நல்லவர் மாதிரி இருக்காரோன்னு நீங்க நினைச்சிடக்கூடாது பாருங்க. சொல்லுதாரு, இந்த காமன்வெல்த் மாநாட்டுக்கு மன்மோகன் சிங் வந்து போகணும், போகாம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் அப்பவே சொன்னேன். இந்த தமிழ்நாடு அரசியல் சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு கேட்டு போய் போக மாட்டேன்டாரு. பெரிய தப்பாக்கு அவர் பூனை பையை விட்டு வெளியே வந்து விட்டதுன்னு சொல்றியா நீங்க? உள்ளபடியே என்னன்னு சொன்னா இவர் மஹிந்த ராஜபக்சே ஆளு என்பதை நெருங்கிய நண்பர் இல்ல, அவருக்கா இங்க வந்து பேசுறவரு, அவருக்கா இங்க வந்து பேசுறவர் நிறைய இருக்காவ. ஆனா இவரோட தொடர்பு என்னது? 1999 வருஷத்துல ஒரு வர்க்ஷாப்புக்கு வந்த தொடர்பு தானேங்க. நிறைய பேர் இப்படி தொடர்பு உள்ளவங்க இருக்காங்க. பல்வேறு வியாபாரத்தை அங்க போய் இங்க இருந்து பண்றவங்க, அங்க வந்து இங்க வந்து பண்றவங்க, இப்படிலாம் தொடர்புல இருக்காவ.
என்றால் என்ன, இலங்கை ராணுவ மாநாட்டில் இந்தியா பங்கேற்க சீமான் எதிர்ப்பு என்பதாகவும், இலங்கை மாநாட்டில் இந்தியா பங்கேற்க கூடாது நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். இன்னைக்கு தினத்தந்தியில தெளிவா அதை எடுத்து போட்டிருக்காங்க. என்ன, பங்கேற்க கூடாது தானே, நியாயம் தானே என்று சொன்னா, அதே மாதிரிதான் என்ன, நேற்று தினத்தந்தியில ஞாயிற்றுக்கிழமை மாணவர்கள் திடீர் ஆர்ப்பாட்டம், என்ன, ஒரு சினிமா பேரை போட்டு பட விழாவில் மோதல் கைகலப்பு தடை செய்ய கோரி கோஷம். அதாவது என்ன நடந்துச்சா, அது பொன் ராதாகிருஷ்ணன் அந்த மீனவர்கள்ட்ட பேசும்போது சொன்னாரா, நம்ம கூட்டணி கட்சி, அந்த கட்சி இருக்கு பாருங்க, அந்த கட்சி, அவர் பல்கலைக்கழக கல்வி வேந்தர், நிறைய கட்டணம் வாங்கலாம் என்றால சொல்றவர், நட எடுத்த ஒரு சினிமாவை போய் பார்க்க போனோம், அந்த சினிமாவுக்கு அதனுடைய இசை வெளியிட்டாவோ அதுலங்கும் பொழுது அவரும் சரி, என்ன, பேசுபவர்களும் சரி, என்ன, சீமான் உட்பட அங்க இருந்தாருன்னா, அங்க உள்ள வாங்க வாங்கன்னு அழைப்பு கொடுத்தது நாங்க தான், அதனால அவங்களை உள்ள விடுங்கன்னு கூட்டிட்டு போனதும் அந்த கட்சிக்காரங்களாம். ஆனாலும் உள்ள போய் இந்த பசங்க எந்திரிச்சு மாணவர்கள் கேட்டாங்களா, சில கேள்விகள் இருக்கு, கேள்வியெல்லாம் இப்ப கேட்காதியோ அப்படின்னா, உடனே அவங்க அதெல்லாம் கோஷம் போடுதோம், நீங்க போர்க்குற்ற சாட்சியாக இருக்கக்கூடியவர்களை எல்லாம் உடைப்பதற்காக செய்தியோ என்பதெல்லாம் கோஷம் போட உடனடியாக அடி பின்னிட்டாவோ என்பதாகவும், அடிக்கவே இல்லை என்பதாகவும், அவங்களை பிடிச்சு வச்சாவ மருத்துவமனையில் இருந்தாவ என்பதாகவும், பிறகு காவல்துறை விட்டுட்டாவ அதிக நிர்பந்தத்துக்கு பிறகு என்பதாகவும் வந்தா என்ன, உள்ளபடியே இது கண்டிக்கத்தக்கது. வேல்முருகன் ஒரு பக்கம், திருமாவளவன் ஒரு பக்கம், மிகவும் எச்சரிக்கையுடன் நடிக்கும் பல நெடுமாறன் ஒரு பக்கம் என்பதால் அது போய் நிக்கி. ஆனா இதே மாதிரி ஒரு சினிமா பாருங்க, பஞ்சாப் யூத் காங்கிரஸ் ரைஸ் டு பிரைம் மினிஸ்டர் வாட் பிலிம் ஆன் இந்திரா அசாசின்ஸ் பேண்ட் என்பதாக அங்கே என்ன, பஞ்சாப் பிரேசஸ் ஃபார் பிலிம் ஆன் இந்திரா காந்தி அசாசின் என்று வந்திருக்குது. ஆகஸ்ட் 22 ரிலீஸ் பண்ண போறாங்களா, ஏற்கனவே இன்டர்நேஷனல் அளவுல ரிலீஸ் பண்ணி ஓடிட்டு இருக்கு படம். அதாவது இந்திரா காந்திய கொலை பண்ணாங்க பாருங்க, பியான் சிங், சத்வந்தர் சிங் கூடயே பாதுகாப்புல இருந்து டுப்பு டுப்பு டுப்புன்னு சுட்டாவோ, ஒருத்தர் 2 பேரும் அங்கேயே சுட்டு வீழ்த்திட்டாங்க, ஒருத்தரை தூக்கு போட்டு சாவடிச்சாங்க. இந்த 3 பேருடைய பின்னணியை பற்றியான கதை, கடைசியாக அவர்களோட அவர்களை வீரர்களாக அந்த சீக் கம்யூனிட்டியில இருந்து அவர்களை தியாகிகளாக அறிவித்து கோல்டன் டெம்பிள்ல இது பண்ணணும் அப்படிங்கிற மாவீரர்கள். அப்ப ஏற்கனவே கோல்டன் டெம்பிள்ல மாவீரர்களா அறிவித்து இவர்கள் 3 பேர் படமும் அங்க இருக்குதான். அது வேற. ஆமா. அப்போ சீக்கியர்கள் ஒட்டுமொத்தமா சேர்ந்து என்ன ஒரே மாதிரி சிந்திக்காம போல இருக்கு. கரெக்ட். ஆனா மன்மோகன் சிங் அதுல இல்லையோ. மன்மோகன் சிங் மாதிரி ஆளுங்க வெளியேறினா டெல்லியில தான் வாழணும் என்று சொன்னா, அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி மட்டும் இளைஞர் காங்கிரஸ் எதிர்த்து இப்ப கேட்டிருக்காங்க, தடை பண்ணுங்க. ஆமா, இதை தடை பண்ணிருங்க, இல்லாட்டி பெரிய பிரச்சனை வரும். தமிழர்கள் இப்படி ஒன்றுபட்டு ஒரே மாதிரி இல்லையேன்னு கேள்வி ஆகக்கூடாதீங்க. இதுதான் தமிழர். ஆனா பிரச்சனை வரும், ஐபிஓ ரிப்போர்ட் கொடுத்திருக்கான். ஆனா தமிழர்களையே ஒடுக்கப்பட்ட சமூகமா இருந்துகிட்டு நாங்க கட்சி நடத்துறோம். கட்சியில குறைஞ்சபட்சம் தலைவருடைய பிறந்த நாளை கூட நாங்க ஒரு கல்வி உரிமை மாநாடு, நல்லது தானே? கல்வினா எல்லாருக்கும் தானே, எல்லாருக்கும் தானே, எங்களுக்காக மட்டுமா கேட்கிறோம், எல்லா ஜனத்துக்கும் தானே கல்வி கேட்கிறோம். இத போய் காவல்துறையும் அரசாங்கமோ நிர்வாகமோ வருவாய்த்துறையோ அல்லது லோக்கல் வட்டார காவல்துறை பேர்லயோ போட்டு ஒடுக்கிறதா? செகண்ட் டைம் VCK has had to fight to hold conference என்பதாக என்ன, மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் மாநாட்டுக்கு வாடகை வாகனங்கள் செல்ல தடை விதிப்பு மறுப்பு, திருமாவளவன் மனுவை அவசர வழக்காக விசாரித்த ஹைகோர்ட் உத்தரவு என்பதாக நேற்று பாத்தீங்கன்னா 3 நாள்ல 4 உத்தரவு வாங்கியிருக்காங்களா இந்த மாநாட்டுக்கு. அதுதான் விஷயம். அதாவது அங்க உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் மீண்டும் போய் சரியா வெளிப்படையாக பெரிய லாரியில வரக்கூடாதுனாலும் வாடகை காரில் வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டா மறுபடியும் ஏற்கனவே லாரியில வரக்கூடாது, டிராக்டர்ல வரக்கூடாதுன்னு ஏற்கனவே சட்டம் இருக்குங்க. இவங்க மாநாட்டுக்கு மட்டும் இல்ல, எல்லா மாநாட்டுக்கும் இருக்குது. ஆனால் வாடகை காரில் வரக்கூடாது என்று சொல்வது பிழை என்பதை தீர்த்து வாடகைக்காரர் வரலாம்னு வாங்க. சரி, அதற்குள்ள அந்த கலெக்டர் பண்ணாரா அதிகாரி பண்ணாரா நமக்கு தெரியாது. கலெக்டர் தான் 144 போட்டாருங்க. அது 144 தான் போட முடியும் கலெக்டரு. பாமகவில் இருந்து இந்த இடம் பதட்டமான இடம், இந்த இடத்துல நிறைய வன்முறை நடந்திருக்கு, அதனால இவங்க போடக்கூடாது, இவங்க வந்தாச்சுன்னு சொன்னா எங்களெல்லாம் அடிப்பாவோ வம்பு பண்ணுவாவோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு மனுவை அவங்கள்ட்ட போய் கேட்டு வாங்கி நம்ம அதிகாரிகள் கெட்டிக்காரங்க. ஐயோ, எதிர் தரப்புல வாங்கி வச்சுக்குவாங்க. உங்களுக்கு ஞாபகம் வரணுங்க, மகாபலிபுரத்துல ஒரு மாநாடு நடக்கும் பொழுது இதே மாதிரி VCK ஒரு மனு போட்டது உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஓஹோ,
அவங்கள எழுத்து இதே ஆட்சியில இவியல்கிட்ட வாங்குறதும், இவியல் எழுத்து இதே ஆட்சியில அவியல்கிட்ட வாங்குவதும், அவியலும் இவியலும் சண்டை போடுறதுனாலதான் மேல உட்கார்ந்து இருப்பதாக அப்படி உட்காருவதும் என்று நடக்கான அவியலுக்கு புரியணும் இவியலுக்கு புரியணும் என்றால் இந்த அளவுக்கு பிறகு அந்த மாநாடு நேற்று 6 மணிக்கு தான் நிறைவான தீர்ப்பு வருது உயர்நீதிமன்றத்திலிருந்து. அதற்கு பிறகு எப்படி நடத்த முடியும் என்று வருத்தப்படுகிறார் திரும்ப. அதற்கு பிறகும் கூட என்ன 8:30 தான் ஆரம்பிச்சுச்சா, 8:30 தான் ஆரம்பிச்சுச்சான். பேச தொடங்கினாங்களாம். பேச தொடங்க கொஞ்ச நேரத்திலே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சான். 9:30 மணிக்கு மிகப்பெரிய அடமழை பெய்தவுடன் மாநாட்டை அப்ரப்டா முடிச்சுட்டாங்க. காவல்துறை அப்பவும் கூட வாகனங்களை எல்லாம் திடீர்னு எந்நேரமும் இல்லாம என்ன நீங்க குடிச்சிட்டு ஓட்டுறீங்களா அப்படின்னு பிடிச்சு ஒவ்வொருத்தரையா கேட்கலாம் வாகனங்களை. என்ன எல்லாம் அந்த வட்டாரம் முழுக்க நாம கேட்பதெல்லாம் ஐயா என்ன 365 நாள் அதை செய்ய வேண்டியதானே என்பது. சிவகாசியில ஒரு பக்கம் மறிச்சிட்டாக அங்க மறியல், என்ன தருமபுரியில இருந்து வரவர்களை மறிச்சிட்டாக அங்க மறியல் என்றெல்லாம் நடந்துச்சுன்னு வைங்களேன். அதனால கூட்டம் குறைவா தானே ஒரு கூட்டம் குறைவா வரும்னு இப்படி சொல்லலாம். அப்படிலாம் கிடையாது. உள்ளபடியே எல்லா இடத்திலிருந்தும் திரண்டார்கள் என்பதுதான் அதனுடைய உண்மை. ஆனா அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் ரொம்ப நாள் நிக்காதுங்கோ, சனங்க எழுச்சிதாங்க நிக்கும்னு கேட்டா அடக்குமுறை இன்னும் எழுச்சியை அதிகரிக்கும் அப்படின்னு இந்த ஆட்சியாளர்கள் தெரிஞ்சுக்கணும். எல்லா ஆட்சியாளரும் தான். விஷயம் என்னன்னா இதையெல்லாம் தேர்வு செய்து உட்கார்ந்து தீர்ப்பு சொல்ல வேண்டிய நீதியரசர்கள் இருக்காங்கல்ல, அந்த நீதியரசர்களை நீங்க மாட்ட நீதிபதிகளுக்குள்ளேயே ரகசியமா தேர்ந்தெடுத்துக்கிட்டா எங்களுக்கு எப்படியா வெளியே தெரியும். அதனாலதான் நாங்க புதிய மசோதாவை கொண்டாந்தாங்கல்ல, மக்களவையில கொண்டாந்த பிறகு மாநிலங்களவையில கொண்டாந்தது வெள்ளிக்கிழமை நடந்திருக்கு. என்டிஏ மேனேஜர்ஸ் கேரி த டே வித் ராஜ்யசபா அப்ரூவிங் என்ஜேஏசி பில் என்பதாகவும் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் பேனல் பில் ரன்ஸ் இன்டு லீகல் சேலஞ்ச் இன் சுப்ரீம் கோர்ட் என்பதாகவும் நீதித்துறை செயல்பாடுகள் அரசு பாராளுமன்றம் தலையிடக்கூடாது சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி பேச்சு என்பதாகவும் வருத உள்ளபடியே. இதுல வேற நீதிபதிகள் நியமன ஆணைய மசோதாவை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல உடனே வழக்கம் நடத்தாச்சு. அதாவதுங்க மாநிலங்களவையில் நடக்கும் பொழுது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. மக்களவையில நம்ம வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமையை சொல்லும் போது சொன்னோம், பார்த்தீங்களா எல்லோ என்ற மஞ்சளைத்தான் அதிமுக எடுத்துச்சே தவிர பச்சையை போட்டு உங்களை ஆதரிக்கிறோம் சொல்லிடல. மாநிலத்தில் ஒரு தனியாக மாநில அரசுக்கு என்ன பொறுப்பு இந்த நீதி அரசர்களை மாநில உயர்நீதிமன்றத்திற்கு தேர்வு செய்ய என்று கேட்டால அதற்கு ஆணையம் போடுகிறாங்க. போட முடியாதுன்னு சொன்ன அந்த என்ன ரவிசங்கர் பிரசாத் என்ற சட்ட அமைச்சர் ஆளுநர் தீர்மானிக்க முடியாது இந்திய அரசியல் சட்டப்படி குடியரசுத் தலைவர் தான் என்று பேசியவர். அதற்கு பிறகு இவங்க மஞ்ச பேனல் போட்டு மாநிலங்களவைக்கு வரும்போது அதிமுக ஓட்டு வேணும் திமுக ஓட்டு வேணும் என்பதனால திமுக அதிமுக எல்லாம் கேட்கியோ. இப்ப நாங்க சொல்லுதோம் முதலமைச்சரும் ஆளுநருக்கும் பங்குண்டு. அவர்கள் ஓகே சொன்ன பிறகுதான் மாநிலத்திலிருந்து வர்ற லிஸ்ட் பட்டியலுக்கு ஒத்து வரும். அதனால கவலைப்படாதியோ வாக்களிங்கன்னு சொல்லி இறங்கி வந்துருச்சே. இதுதானே அவருடைய அணுகுமுறை சட்ட அமைச்சர் என்று கேட்டா அதனாலதான் அவர் சொல்லுதார 2 நிபுணர்களை தேர்ந்தெடுப்பினா யாரையோ தேர்ந்தெடுத்துருவாங்கன்னு சொல்லி ஒரு காட்சி ஊடகத்தில் சொல்லிட்டு இருக்காங்க. யாரையோ அல்லையா அவர் தெளிவா சொன்னாரு. அதாவது மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் இருந்தோ சிறுபான்மையினர் சமுதாயத்தில் இருந்தோ குறிப்பாக அதில் கட்டாயம் ஒரு பெண்களும் பெண்கள் இருந்தோம். அதாவது மிக தெளிவாக ஒரு பெண்ணாகவும் இருந்து சிறுபான்மையும் இருந்தால் அது 2க்கும் ஒரு கோட்டாகும். தாழ்த்தப்பட்டோராகவும் பழங்குடியராகவும் இருந்து பெண்ணா இருந்தால் அந்த 2க்கும் ஒரு கோட்டாகும் விளக்கம் சொன்னாருங்க ஆங்கிலத்தில். அதனால நமக்கு விளங்கிச்சு. அதனாலதான் கிருஷ்ணய்யர் கால்ஸ் ஃபார் ஸ்பீடி ஆக்ஷன் ஆன் என்ஜேஏசி என்பதாக இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சரித்திரபூர்வமான நியாயம். ஹிஸ்டாரிக் டே ஃபார் இந்தியன் ஜுடிஷியரி, நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் என்பதாக புகழ்ந்து பேசிவிட்டார் கிருஷ்ணய்யர். திமுகவும் கூட நீதிபதிகளை தேர்வு செய்யும் தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையம் இன்றைய தேவையாக மசோதா திமுக வரவேற்று ஆதரிக்கிறதுன்னு திருச்சி சிவா பேச்சு என்பது கூட வந்திருக்கு என்ற அளவுக்கு உள்ளபடியே வந்தால் இல்ல இல்ல என்று சொல்வாரும் உண்டு. ஆனால் இன்னொரு பக்கத்தில் இங்கே ஒரு ஜெர்மனி ஸ்பைட் ஆன் கெர்ரி ஹிலாரி என்று அமெரிக்கா தான் ஜெர்மனுடைய மெர்க்கல் ஏஞ்சல் உளவு பார்த்துச்சின்னு அவங்க எதிர்த்தாவளா. இப்ப என்ன வெளியே வந்திருக்குன்னா ஜான் கெர்ரி என்று இன்றைய வெளிவிவகாரத்துறை அமைச்சரையும் அமெரிக்க வெளிவிவகாரத்துறை அமைச்சர் நேற்றே அமெரிக்க வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஹிலாரி கிளின்டனையும் என்ன ஜெர்மன் உளவு பார்த்துச்சுங்கிற உண்மை வெளியே வந்திருக்கு. அப்ப அவங்களுக்கு போட்டுக்கிறது தான் போல இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிராக என்ற செய்தியும் நாம் புரிய வேண்டியிருக்குன்னு சொன்னா உள்ளபடிய
மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு என்பதையும் கூட, இன்னமும் சொல்ல போனால் என்ன, சேது சமுத்திர திட்டத்திற்கு என்ன சொன்னார் கட்கரி என்பதையும், இங்கே கனிமொழி அதை எதிர்த்ததையும், அதே போல இன்னமும் பல்வேறு செய்தியிலும் கூட நாளை மெய்ப்பொருள் காண்பதில் சந்திப்போம். நன்றி.